பல மாசமாவே நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிக்க போறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அட்லியோட சம்பளம் 100 கோடி, அல்லு அர்ஜுன் டிமாண்ட் பண்ண சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஒத்து வரல, அதனால அந்த ப்ராஜெக்டை வந்து அப்படியே கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. அதுவும் கூட உண்மைதான். ஆனா புஷ்பா 2 1800 கோடி அடிச்சதுக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் தலையில மாறிடுச்சு. இப்போ சன் பிக்சர்ஸ் அட்லி அல்லு அர்ஜுன் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நாம எப்படியெல்லாம் இந்த படம் இருக்குன்னு நினைச்சோமோ அதற்கு உல்டாவா இன்னும் பல படிகள் வேற லெவல்ல இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ அவங்க விட்டிருக்க வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்து மலைப்பு கொடுக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்னா, கலாநிதி மாறன், அட்லி, அல்லு அர்ஜுன் இவங்களோட மீட்டிங்கை ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுனும் அட்லியும் அமெரிக்கா போய் லோலா விஎஃப்எக்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 1/2 டஜன் கம்பெனிகளில் ஏறி இறங்கி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான பல வேலைகளை வந்து முடிச்சு வச்சிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இது வந்து ஒரு துளி கூட கசியவே இல்லை. நம்ம சோர்ஸ் மூலம் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே வரல. அவ்வளவு சீக்கிரட்டாக வந்து வச்சிருந்தாங்க. எந்திரன் எப்படி நம்ம சங்கர் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு வந்து வேற லெவலில் ஒரு படமாக இருந்துச்சோ, இது அப்படி ஒரு அடுத்த கட்டம். சன் பிக்சர்ஸுக்கே இந்த படம் அடுத்த கட்டம். இன்னும் சொல்ல போனால் ஹாலிவுட் லெவல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நிஜமாவே ஹாலிவுட் லெவலில் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. 1000 கோடிகள். தமிழ் சினிமா வந்து 1000 கோடி வசூல் பண்ணுறது எப்படான்னு ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ 1000 கோடி பட்ஜெட்டே கிடைச்சிருக்கு. அது ஒரு தமிழ் இயக்குனர் அப்படிங்கிறதால வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய நம்ம வந்து பாராட்டத்தக்கக்கூடிய, பெருமைப்படக்கூடிய, வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் துளி மாற்றம் கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதில் அல்லு அர்ஜுனுக்கு 200 கோடி சம்பளம், அட்லிக்கு 100 கோடி சம்பளமா. ஸோ 2027 வருஷம் இந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக 1 இயர் ஷூட்டிங் இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீறி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான். அவ்வளோ வேலைகள் இருக்கான். நிச்சயமாக தமிழ் சினிமாவின் அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொடுத்துருக்காரு. எப்பா அல்லு அர்ஜுன் தானே இந்த படத்தோட ஹீரோ. தெலுங்கு படம் தான் கிடையாது, தெலுங்கு படம் கிடையாது, தமிழ் படம் கிடையாது. இது ஒரு பேன் இண்டியா படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பெருமைப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த படத்தின் மூலம் நிச்சயமாக சொல்லலாம் அட்லிக்கு இது ஒரு எந்திரன் அப்படின்னு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ப்ராஜெக்டை பற்றி. குறிப்பாக இந்த படத்தோட கதை என்ன மாதிரியான கதை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம விரைவில் பகிர்ந்துக்கிறோம்.